தமிழக கேரள எல்லைப் பகுதியான ஆரியங்காவு சோதனை சாவடியில் லஞ்சம் பெறுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாரி ஓட்டுநர்களிடம் கேரள காவல்துறையினர் லஞ்சம் பெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. காய்கறி கொண்டு செல்லும் தமிழக லாரி ஓட்டுநர்களிடம் கேரள காவல்துறையினர் லஞ்சம் பெறுகிறார்கள். ஒவ்வொரு வாகனத்துக்கும் தலா 50 முதல் 100 ரூபாய் வரை கட்டாய வசூல் என்ற புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்டு பெறலாம். சுந்தர மகேஷ், கேரள போலீசார் லஞ்சம் வாங்கும் வீடியோ வைரலாயிருக்கு, பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் கேரளாவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான காய்கறி, பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தமிழகத்திலிருந்தே கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இங்கிருந்து கனிம வள வாகனங்களும் அதிகப்படியாக கேரளாவிற்கு சென்று வருகிறது. செங்கோட்டை புளியரை வழியாக செல்லும் இந்த வாகனங்களில் புளியரை சோதனை சாவடியில் போக்குவரத்து சோதனை சாவடியில் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து வீடியோக்கள் புகார்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் கேரளாவில் உள்ள ஆரியங்காவு செக் போஸ்ட் என்பது கேரள நுழைவு பகுதியில் உள்ள ஒரு சோதனை சாவடியாக உள்ளது. இந்த சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனை சாவடியில் உள்ளனர். இந்த காவல்துறையினர் அங்கிருந்து தமிழகத்திலிருந்து வரக்கூடிய காய்கறி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களிலும் 50 முதல் 100 ரூபாய் லஞ்சம் பெறுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு காய்கறி ஏற்றி சென்ற ஒரு வாகனத்தில் 50 ரூபாய் லஞ்சம் பெறும் வீடியோ என்பது தொடர்ந்து வைரலாகி வருகிறது. இது நேற்று இரவு எடுக்கப்பட்ட காட்சி என்பது தெளிவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதி இரு மாநில சோதனை சாவடிகளிலும் லஞ்சம் பெறும் குற்றச்சாட்டுகள் அதிகரித்தே வருகின்றன. இங்கிருந்து தமிழகத்திலிருந்து அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களில் கூட கேரள காவல்துறையினர் மற்றும் சோதனை சாவடியினர் லஞ்சம் பெறுவது தொடர்ந்து வாடிக்கையாகி வருவதாகவும் உடனடியாக இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் தமிழக ஓட்டுநர்களின் பெரும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விக்னேஷ், இது தொடர்பாக மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும்னு நம்புவோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.